இந்த ஒரு நாளில் நீங்க அறியாம செய்த ஒரு சிறிய தவறு உங்கள் வாழ்க்கை முழுக்க கர்ம தடையா மாறியிருக்கலாம். பல பேர் தைப்பொங்கல் கொண்டாடுறோம், பொங்கல் வைக்கிறோம், சூரியனுக்கு வணங்குறோம். ஆனா வாழ்க்கை மட்டும் ஏன் அதே இடத்துல நிக்குது? இதுக்கு காரணம் சூரியனை வழிபட்ட விதம்தான். சாஸ்திரங்கள் சொல்றது இதுதான். சூரியனை சரியான நாளில் சரியான மனநிலையோட வழிபட்டா கர்மத்தின் பிடி தளர ஆரம்பிக்கும். அந்த நாள் எது தெரியுமா? தைப்பொங்கல் நாள். 365 நாளில் சூரியன் சக்தி உச்சத்துல இருக்கும் ஒரே நாள் அது தைப்பொங்கல். ஏன்னா இந்த நாளில்தான் சூரியன் வட திசை நோக்கி பயணத்தை தொடங்குகிறார். இதைத்தான் உத்தராயணம் அப்படின்னு சொல்றோம். சூரியன் வெறும் கிரகம் கிடையாது. அவர் கர்ம கணக்கை இயக்குற சக்தி. உழைப்புக்கு பலன் வரலையா? நல்லவராயிருந்தும் தோல்வியா? முயற்சி எல்லாம் தடைப்பட்டு நிக்குதா? இதுக்கெல்லாம் ஒரே காமன் காரணம் சூரிய சக்தி எம்பாலன்ஸ். இப்போ ஒரு உண்மை, தைப்பொங்கல் நாளில் பல பேர் செய்ற பெரிய தவறு என்ன தெரியுமா? சூரியனை வழிபடுறோம், ஆனா நன்றியோட வழிபடல. வேண்டுதல் மட்டும். நன்றி இல்லை. சூரியன் வேண்டுதலை காட்டிலும் நன்றியையே முதல்ல ஏற்றுக்கொள்வார். சரியான சூரிய வழிபாடு ரொம்ப சிம்பிள். காலை சூரியனை நேரா பார்க்கணும். பொங்கல் வைக்கும் போது மனசுல ஒரு வரி மட்டும் போதும். இத்தனை நாளா நான் வாழ காரணமா இருந்ததுக்கு நன்றி. இந்த ஒரு எண்ணமே கர்ம சுழற்சியை மாற்ற ஆரம்பிக்கும். இந்த வழிபாட்டுக்கு பிறகு மெதுவா நடக்குற மாற்றங்கள். மனதைரியம் அதிகரிக்கும், முடிவுகள் தெளிவாகும், குடும்பத்தில் மரியாதை கூடும், உழைப்புக்கு ரெகக்னிஷன் வரும். இது மந்திரம் இல்லை, சூரிய சக்தி சரியான ஃப்ளோக்கு வருது. சூரியன் பித்ருக்களின் பிரதிநிதி. அதனால்தான் தைப்பொங்கல் நாளில் சூரியனை மனப்பூர்வமா வழிபட்டா பித்ரு சம்பந்தமான தடைகளும் அமைதி பெற ஆரம்பிக்கும். இதை கூட பலர் கவனிக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில எல்லா தடையும் எதிரியால வரல. சில தடைகள் நாம் நன்றி சொல்லாததால வந்தது. இந்த தைப்பொங்கல் ஒரு சடங்கு இல்ல, கர்மத்தை சீராக்கும் வாய்ப்பு. இந்த வீடியோ உங்களை யோசிக்க வைத்திருந்தா கமெண்ட்ல சூரியன் என்று மட்டும் டைப் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல இதைவிட ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லப்போகிறேன்.